ஹலோ கேட்கும் மாதிரியாஸ் என்ன சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சு கரண்ட் உண்டு சண்டே அதுமா சண்டை போட்டு தெரிஞ்சுட்டு கடைசியாக யூடியூப்ல வந்து கொஞ்சம் நிம்மதியாக பொழுது போகணும் வந்துருங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இங்கே வரப்போற கூக்குமுக்கான பைத்தியங்களை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் அதே முக்கியமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா. ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ இதுக்கு இது ஃப்ரீயா இதுக்கு இது ஃப்ரீயா எங்க என்ன முடியலைங்க அவன் சும்மா இல்லாம எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான் அந்த படுபாய் பையன். சரி இருந்துட்டு போட்டான். ஆனால் அந்த லெவலில் காமெடி இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக சிரிப்பு இல்லை. வேணுக்குனே தான் சிரிச்சேன். பாவம் பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது 4 வார்த்தை பண்ணாதான் வீடியோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்பீங்கன்றதுக்காக அடுத்த வீடியோ பார்ப்போம். இதில் இருக்குது மரண காமெடி. எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி. அவனையே போட்டு வீட்டில் போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். பாரு அவனே பாடி மாதிரிதான்டா இருக்கா. இதுல எதுக்கு நம்ம பாடி வேற போடணும். சரி அவனும் இல்லை அவளும் இல்லை, ரெண்டாம் கெட்டான். அதாவது அப்படி சொல்லக்கூடாது, நல்ல இருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்கள எதுவும் தப்பு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி மொல்லமாய் முடிச்ச வைக்க வேஷம் போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் தப்பாச்சிட்டு தூத்துற இந்த மாதிரி பைத்தியங்களை தான் சொல்கிறேன் சரிங்களா. தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை மதிக்கிற பையன்தான். ஆனால் அப்படி எதுவும் தவறாக கமெண்ட்டில் போட்டு கதறிடாதீங்க. எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அப்புறம் கதற வேண்டியதே கதறிக்கோங்க. யார் வேணான்னா. அடுத்த வீடியோ பார்ப்போம். கண்ணை முழிச்சு பார்த்தாலும் உனக்கு தெரியவே தெரியாது. மூதேவி நீலாம் பிறந்ததே சாப்பிட கேடு. இன்னைக்கே போய் செத்துரு. அப்பயாவது நீ பிறந்து வா. அதுக்கப்புறமாச்சும் உனக்கு ஒழுங்காக புத்தி ஆண்டம் கொடுக்குறானா. புத்தி ஆண்டம் கொடுக்கறட்டும். ஆயப்போ ஃபஸ்ட்டு உனக்கு ஒழுங்காக வளர்க்குறானா அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். தரதில் நாயை எப்போ பார்த்தாலும் பொட்டச்சியோடவே சுற்றிக்கிட்டு தெரியுது. ஏதாவது ஒரு பையன் கூட சுற்றி ரீல்ஸு போடுறியா? தரதில் நாயை எப்போ பார்த்தாலும் மேய்கிறதுல புத்தி எங்கேயோ போகுது. நமக்கு வேற மைண்ட் அங்கே போகுது. மானம் கட்டவேன் உப்பு கட்ட நாயை போடி அந்த பக்கம் வந்துடுது. இது வேற இந்த முகரக்கட்டை. இதுக்கு ஒரு கமெண்ட் ஒரு கேடு. என்னடா பாக்குறீங்க? பார்த்துட்டு இருங்க. ஆனா ஒரு லைக் மட்டும் போடாதீங்க. என்ன ஒரு லைக் போடுங்கடா. போங்கடா. ஆக்சுவலி இந்த பிரச்சனை நமக்கும் இருக்குதான். இருந்தாலும் நம்ம இப்பெல்லாம் கேவலப்பட்டுலாம் போய் இறங்கி கேட்க மாட்டோம். மானகட்ட ஜென்மங்களாக இருக்குது. எல்லாம் என்னத்த சொல்ல. லைக் என்ன போடுறது உண்மை. டேய் என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? இன்ஸ்டா நினச்சிங்களா இல்லை காஜு பிடிச்ச பிளேஸுன்னு மாற்றி வச்சுருக்கீங்களா? பேசாமல் இன்ஸ்டான்னு வச்சுருக்கல. காஜு பெண்கள் திரியும் இடம், காஜு ஆண்கள் இருக்கும் இடம் அப்படின்னு நம்ம மேட்டா அண்ணன் வந்து ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி மாற்றி விட்டார்னா மேட்டா மாமா வச்சு நல்லா நம்ம காசு பார்த்துடலாம். அப்புறம் நம்ம கொஞ்சமாச்சும் வாழ்க்கையில் ஏதாவது கண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நடக்க விட மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லாம் அவன் செயல். பார்ப்போம். அடுத்த கன்றாவி யார் எந்த பைத்தியம் உள்ளே வருதுன்னு பார்ப்போம். குறுக்க இந்த கௌசிக் வந்த கதையாட்டம் நிறையா உள்ளே வருது. பார்ப்போம். வேற லெவலியா சத்தியமா சொல்ல மனசுல இருக்கிற எல்லா இதுவும் போயிருச்சு. மண்மத்தெல்லாம் கொட்டி தீக்கலான்னு வந்தா கடைசியில ஒரு போட்டா பாரு. எங்கேயோ போயிட்ட சொல்ல நீ எங்கேயோ போயிட்ட தெய்வ. என்ன போட்டிருக்கான்? விட்டு படமே தேவையில்லை. இவளை பார்த்தா அடே பாவி சென்சார்ல போடா. இதெல்லாம் எதுவும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வராமல் பார்த்துக்கோங்க நண்பர்களே. இப்படி வராமல் இருக்காது. ஆனால் இந்த நாய்களால சென்சார் வந்துடும். இந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் திட்டணும்னு தோணும். பட் திட்ட முடியாது. சாரி சிஸ்டர், உங்களை தெரியாம ஐயோ படிச்சு நாசமா போனவன
ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? இதில் வேற கமெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் நீ அதுக்கும் மேலே என்னால் முடியலடா. டே தற்கூரிங்க கமெண்ட் பண்ணுறதை விட இவங்க போடுற அந்த தற்கூரித்தனம் தான் அதிகமாக இருக்குது. அதுங்க ஒரு பக்கம் பைத்தியமாக அலைஞ்சா இவங்க அதை பிடிச்சி தொங்காமல் பைத்தியமாக அலைய மாட்டாங்க போல். எல்லாம் ஏன் தான் ரஜினி சொல்கிற மாதிரி நான் இன்னும் என்னென்னலாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்தில் எழுதியிருக்குன்னே தெரில. இது உன்னைய பார்த்தா கூட தான் எனக்கு டேய் அட பாடு கூப்பிட்ட ஏன்டா என்னை கோவப்படுத்தி பார்க்குறீங்க? நல்லா வாயில் வருது நாதாரி. உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? செத்தப்பையில் போய் இப்போயே போய் சாவுங்களா எல்லாரும். போ செத்தப்பையில். ஆளும் மூஞ்சி முகரக்கட்டையும் ஆர்டிஸ்ட்டுன்னு நிரூபிப்பான்னு பார்த்தா மூதேவி.